பழனியில் விவசாய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து பாதை அமைத்த தேவஸ்தான நிர்வாகம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்துள்ள ஆயக்குடியைச் சேர்ந்தவர்கள் முத்துசாமி மற்றும் இவரின் மகன் சசிகுமார். இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு இடுமன் மலை அருகே பழனி முருகன் கோவிலுக்கு பின்னால் 2.5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவர்கள் பல வருடங்களாக இந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். முன்னதாக பழனி தேவஸ்தானம் சில நாட்களுக்கு முன்னால் இவர்கள் விவசாயம் செய்து வந்த இடத்தில் தேவஸ்தான பேருந்து நிலையத்திற்கு செல்ல பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். மேலும் இவர்களுடைய 2.5 ஏக்கரையும் எடுத்துக்கொண்டு அதில் கட்டிடங்கள் கட்டப்போவதாகவும் தேவஸ்தான தரப்பில் கூறுவதாக சசிகுமார் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அந்த இடத்திற்கு இவர்கள் பட்டா வைத்துள்ள நிலையிலும் தேவஸ்தானம் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக சசிகுமார் தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். எனவே இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு மீண்டும் விவசாயம் செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மரியாதைக்குரிய தமிழக மக்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சசிகுமார், எங்கள் அப்பா பேர் முத்துசாமி, இது எங்கள் சித்தப்பா கிருஷ்ணன். நாங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த பல பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள். நாங்கள் எங்களுடைய பூர்வீக தொழில் வேளாண்மை விவசாயமாகும். காலங்காலமாக நாங்கள் இதை விவசாயத்தை நம்பித்த வாழ்வாதாரம் இருக்குது. இது பின்னாடி பார்க்கறது எங்களோட 2.5 ஏக்கர் நிலம். இது முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலமாகும். இதில் விளையக்கூடிய வருமானத்தை வச்சுதான் எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே அமைந்திருக்கிறது. ஆனால் பழனி திருக்கோயில் தேவஸ்தானம் எங்களோட நிலத்தை அத்துமீறி நாங்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களை மறைத்து வலுக்கட்டாயமாக எங்களை காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் போலீஸு, ரவுடிகள், லோக்கல் கான்ட்ராக்டர் எல்லாரும் எங்களை அத்துமீறி விரட்டி அடித்து எங்கள் நிலத்தை எங்களுக்கு எந்தவித நிவாரணமும் தராமல் எங்களிடமிருந்து வலுக்கட்டாயம் பிடிங்கி எங்களை விரட்ட பார்க்கிறார்கள். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா எங்கள் நிலத்தில் அத்துமீறி ரோடு போட்டு வர்றாங்க. 1 ரூபா கூட நிவாரணம் தரல. நாங்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்காக கான்ட்ராக்டர் எங்களை மிரட்டி அடித்து விரட்டுறாங்க. எங்களுக்கு எந்தவித நிவாரணமோ எந்தவித உதவியோ தரல. தமிழக மக்கள் எங்கள் பின்னாடி நின்று எங்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் அறநிலையத்துறை எங்களுக்கு காலங்காலமாக நாங்கள் விவசாய பெருங்குடிகள், எங்களுக்கு விவசாயம் தான் வாழ்வாதாரம். எங்களுக்கு எந்தவித நிவாரணமும் தேவையில்லை. இது முப்போகம் விளையக்கூடிய பூமி. நாங்கள் இப்போ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பொருள் அழிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுக்கு விவசாயம் தான் எங்கள் சந்ததியினர்களுக்கு காப்பாற்றக்கூடியது. அதனால் எங்கள் நிலத்தை எங்களுக்கு மீட் கொடுங்க. தாழ்மையுடன் தமிழக மக்களுக்கும் அறநிலையத்துறை மந்திரி அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும், சமூக நலத்துறை மந்திரி அவர்களுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னோட பேர் சசிகுமார். நான் ஆயக்குடி, இங்கே பழனியில் எங்கள் நிலத்தில் விவசாயி. எங்கள் அப்பா இவரும் பரம்பரையாக விவசாயி. எங்கள் பூர்வீக கூடிய